ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கற்பதேசத்துல இருந்து கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர் சீரீஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது பிப்ரவரி 26ஆம் நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஸ்டின் இருக்கும். 20 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஈயோட இருக்கும். ஆப்ஷன் இ நம்ம டிஎன்பிஎஸ்சி புதுசா படிக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். ஆப்ஷன் இ பாத்தீங்கன்னா வந்து புதுசா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். அது வந்து பெருசா விஷயம் இல்ல, அதனால அதை ஸ்கிப் பண்ணிருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போது அந்த ஆப்ஷன் ஈ பார்க்க வேணாம். 4 ஆப்ஷன் தான். சோ ஆனா வந்து நம்ம பழக்கத்துக்காக ஆப்ஷன் இ வச்சிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? மொத்தம் 20 கேள்வி. இன்னைக்கு என்னென்ன முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கு. மத்திய மாநில உறவுகளுக்கான தமிழ்நாட்டு குழு தனது பணியை எப்போது தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டேட் வச்சு கேட்கலாம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். சோ குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில தான் இந்த குழு வந்து நடந்துச்சு. யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா இருக்கும். நம்ம ஏற்கனவே டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையிலான குழு பத்தி கேட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சில பல தடவை கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக டேட் வந்து கேட்பாங்க. எப்ப ஆரம்பிச்சாங்க, எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா 2025 ஜூன். இது எப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது பிப்ரவரியில தான் வந்து 2026 தான் சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப அடுத்தது வந்து பாருங்க, இவ அதே தான் கேட்டிருக்காங்க. 16 பிப்ரவரி அன்று அறிக்கையை முதல் பகுதி யாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ் மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட தான் இது சமர்ப்பிச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை கேட்க வாய்ப்புகள் உண்டு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் த கேடட் ட்ரைனிங் ஷிப். இது கேடட் ட்ரைனிங் ஷிப் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல். இது வந்து பயிற்சிக்கானது. ஓகேங்களா? அதுக்கு மொத்தம் 3 கப்பல் தயார் பண்றாங்கப்பா. 3 கப்பல். அதுல மொதோதுதான் வந்து இப்ப ரெடி ஆயிருக்கு. அதுக்கு பேர் கிருஷ்ணா. இதுக்கு அடுத்து இன்னும் 2 இது இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த போர்க்கப்பல் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது நேவலுக்காக இருக்கக்கூடிய படைப்பிரிவு பயிற்சி கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடிஎஸ் கேடட் ட்ரைன் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சிருக்காங்க. இது எங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா எல்என்டி ஷிப்யார்டுல காட்டுப்பள்ளி, நம்ம சென்னை அருகாமையில் காட்டுப்பள்ளியில தான் இதை வந்து பண்ணிருக்காங்க. சோ அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 1வது தான் ரெடியா இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க. பிரஹர் என்ற இந்தியாவின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை வெளியிட்ட அமைச்சகம் எதுன்னு கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இந்த பிரஹர் அப்படிங்கிறது டிஃபென்ஸுக்கானது. ஓகேங்களா? இந்த பிரஹர் அப்படிங்கிறது பயங்கரவாத எதிர்ப்பு இந்த மாதிரி இருக்கும். சோ நமக்கு டக்குனு என்ன நோக்கமா இருக்கும்னா, சரி இது வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கும், டிஃபென்ஸா இருக்கும் அப்படிதான் நினைப்போம். ஆனா இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருது. இது வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருதுப்பா. ரொம்ப முக்கியமானது. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இந்த பிரஹருக்கு பண்ணிருக்காங்க. சோ பிரஹர்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாத தாக்குதல் நடக்கலாம். வான்வெளி யார் மூலியமாக, லேண்டு நிலப்பரப்பு மூலியமாக, தண்ணி கடற்படை கடல் மூலியமாக. ஓகேங்களா? சோ அப்ப வாட்டர், ஏர் அண்ட் லேண்ட், இந்த 3 வருமா? இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. அதுதான் சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. சோ சைபர் த்ரெட் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அப்ப இதுவும் வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. சோ மத்திய உள்துறை அமைச்சகத்தால் இது வெளியிடப்பட்டது. மொத்தம் 4 இது. ஓகேங்களா? நீர், நிலம், ஆகாயம் மற்றும் வந்து கணினி தளம் மூலியமா, வலைதளம் மூலியமாக. சோ கணினிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ அதையும் பார்த்துக்கணும். ரைட், அடுத்தது பாருங்க. வேர் இஸ் த பிரைமரி பர்போஸ்? வாட் இஸ் த பிரைமரி பர்போஸ் ஆஃப் சஹி இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை யூனியன் ஹெல்த் மினிஸ்டர்? அதாவது மத்திய சுகாதார அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட சஹி முன்முயற்சியுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஏஐ இன் ஹெல்த் கேர். அதாவது இப்ப இந்த சுகாதாரம் சொல்றோம்ல, அதுல இந்த ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, செயற்கை நுண்ணறிவு, செய்யறிவுன்னு சொல்லுவாங்க. சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கொண்டு வர்றாங்க. பொறுப்பான ஏஐ ஏற்புக்கான தேசிய நிர்வாக கட்டமைப்பை சஹி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது கொஸ்டின் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவுல குடியரசுத் தலைவருடைய மாளிகைன்னு சொல்லுவாங்க, ராஷ்டிரபதி பவன். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க, அந்த டிசைன் பண்ணது யாருன்னா எட்வின் லூயிட்னஸ். சோ இவர் வந்து அவருடைய சிலையை வந்து அங்க வச்சிருக்காங்க. அந்த சிலையை எடுத்துட்டு யாரோடைய சிலையை வைக்கிறாங்கன்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டா திரு ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜின்னு சொல்லுவாங்க. சோ அவருடைய சிலையை வச்சிருக்காங்க. சோ அப்ப எட்வின் லூயிட்னஸ் உடைய சிலையை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ யாரோடைய சிலையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சேலத்துல தான் அவர் பிறந்திருக்காரு. சோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்துல வந்து ஈடுபட்டு உள்ளவர். சோ உங்களுக்கே தெரியும் சிஆர் ஃபார்முலானா என்னன்னு தெரியும். ரைட்? சோ இவ்வளவும் விஷயங்கள் இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. வாட் இஸ் யூனிக் அபவுட் நமோ பாரத் RRTS? RRTSனா ரேபிட் ரெயில் டிரான்சிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப நமோ பாரத் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து கொஞ்சம் விரைவு ரயில். அதையும் மெட்ரோ ரயில் இருக்குல்ல, அது போகும்ல ஒரு வழித்தடம், ட்ராக், அதுலயே இந்த நமோ பாரத்
ட்ரெயினையும் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குறாங்க. அதுதான் விஷயம். டெல்லி மீரட் வழித்தடத்தில் எங்க இருந்து எங்க டெல்லியில இருந்து உத்தரப்பிரதேச மாநிலமான மீரட்டுக்கு நமோ பாரத் RRTS செயல்பாட்டின் தனித்துவம் அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாதையில் இயங்குகிறது. இது ஃபர்ஸ்ட் டைம். சோ அதனால இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்தியா 2026 ஆட்வெர்ப் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட எலிக்சிஸ் W என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எலிக்சிஸ் Wனா என்ன? எலிக்சிஸ் Wனா மேட் இன் இந்தியா வீல்டு ஹியூமனாய்ட் ரோபோட். அதாவது சக்கரங்கள் கொண்ட மனித உருவம் கொண்ட ஒரு ரோபோ. நிறுவனம் வந்து ஒரு ரோபோ வந்து கிரியேட் பண்ணிருக்காங்கப்பா. அவ்வளவுதான். ரைட். அதுவும் சக்கரத்தோட இருக்கக்கூடியது. இந்தியா மற்றும் பிரேசில் 5 ஆண்டுகளுக்குள் அடைய நிர்ணயித்துள்ள வர்த்தக இலக்கு என்னன்னு கேட்பாங்க. இப்ப இந்தியாவும் பிரேசிலும் சொல்லும் போது நிறைய நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் பிரான்ஸும் பார்த்தோமா? ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதையும் தாண்டி ஸ்பெஷல் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் பிரான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் லத்தீன் அமெரிக்க நாடான பிரேசிலும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தத்துல ஈடுபடுறாங்க. ரைட். அடுத்த 5 ஆண்டுக்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். எனர்ஜி, சோன்சோ, எரிசக்தி, டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. இப்ப இந்தியாவும் பிரேசிலும் எந்தெந்த அமைப்புல எல்லாம் இருக்கிறாங்க? பிரிக்ல இருக்கிறாங்களா? G20ல இருக்கிறாங்க. இந்த G4ன்னு ஒரு தனியா சொல்லுவாங்க, அதுல இருக்கிறாங்க. பிரிக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரிக்ஸ் நாடுகள், ஐநா சபை, அதெல்லாம் வந்து ஒரு ஓரத்துல இருக்கணுமே. இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் இருக்கிறாங்க. சோ அந்த அமைப்பு பத்தியும் கொஸ்டின் கேட்பாங்க. 10th புக்ல வந்து இதை பத்தி கொடுத்திருப்பாங்க. 10th சோசியல் சயின்ஸ் புக்ல வந்து இந்தியா பிரேசில் பத்தியும் கொடுத்திருப்பாங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ரைட்டா? சோ பின்வரும் எந்த துறையில் இந்தியா மற்றும் பிரேசில் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க? நல்லா கவனிங்க. நான் ஒரு சிலதெல்லாம் சொன்னேன்னா அடுத்த கொஸ்டின்ல பாருங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நேத்து பிரான்ஸும் அதான் பண்ணிருக்காங்க. அண்ட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் பிரான்ஸும் இதே விஷயம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுலயுமே பண்ணிருக்காங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கனிமங்கள், அரிதிலும் அரிதா இருக்கக்கூடிய கனிமங்கள், அருமன் கூறுகள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. வர்த்தகம் செய்யறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒட்டாவா கன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதை பத்தி ஒரு கொஸ்டின். சோ ஒட்டாவா ஒப்பந்தத்துல இருந்து யாரு விலகி இருக்காங்க அப்படின்னா போலந்து அப்படிங்கிற நாட்டு விலகி இருக்காங்க. இப்ப ஏன் போலந்து அப்படின்னு கேட்டா, இப்ப உலக வரைபடத்துல ரஷ்யா இங்க இருக்கும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்திருக்கு. யூகேனா உக்ரைன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யுனைடெட் கிங்டம் கிடையாது, உத்தரகண்ட் கிடையாது. யூகேனா உக்ரைன். சோ போலந்து இங்க இருப்பாங்க. போலந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் என்ன சொல்ல ஒரு எல்லை பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பெலாரஸ் இருக்கும். பெலாரஸ் வந்து நேரடியா உக்ரைனோட எல்லையை ஷேர் பண்றாங்க. சோ அதுக்கு அடுத்த நாடே வந்து பாத்தீங்கன்னா போலந்து. சோ அப்ப இவங்க வந்து ஒரு விதியில வந்து இருந்து வெளியே வர்றாங்க. ஒரு ஒப்பந்தத்துல இருந்து வெளியே வர்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கன்னி வெடின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வைக்க கூடாது, அதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடாது, அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன்ஸ், அதுதான் ஒட்டாவா கன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒட்டாவா கன்வென்ஷன்ஸ். சோ அதுல இருந்து ஏன் வெளியே வர்றாங்கன்னா அவர்களுடைய பாதுகாப்பு காரணமாக, டியூ டு செக்யூரிட்டி கன்சர்ன் நியர் பார்டர் வித் ரஷ்யாவுக்கு அருகாமையில் இருப்பதன் காரணமாக இதுல இருந்து வெளியே வர்றாங்க. ஓகே, இந்தியா, ரஷ்யா, USA இவங்க எல்லாம் இந்த ஒட்டாவா கன்வென்ஷன்ல கையெழுத்து போடவே இல்லை. இந்தியா ஒட்டாவா கன்வென்ஷன்ல கையெழுத்து போடல. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது February 13, 2026 வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்? அதான் நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அந்நிய செலவாணியுடைய கையிருப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுமார் 727 பாது. ஓகேங்களா? இவ்வளவு அமெரிக்க டாலர் பில்லியன்ல இருக்கு. ஓகேயா? 725.727 பில்லியன் அமெரிக்க டாலர் கையில இருக்கு. அது வந்து இப்ப அமெரிக்க டாலர் கையிருப்புனா மொத்தமா சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது SDRனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல நான் சொல்றேன். அதே நேரத்துல இப்ப SDRல IMFன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கரன்சியை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஓகேயா? சோ உதாரணத்துக்கு அமெரிக்க டாலர், அதுக்கு அடுத்து யூரோ, பவுண்டு, யூரோ இது பவுண்டு, yen. இந்த நாணயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருப்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வந்து சைனாவுடைய ரென்பின் அது உள்ளக்குள்ள வந்திருக்கு. சோ இதெல்லாம் நம்ம இந்தியா கிட்ட நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல அதிகபட்சமா வந்து அமெரிக்க டாலர் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இதை பத்தி நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல இன்னும் விரிவா பார்க்கலாம். சரி, அடுத்தது பாருங்க 13வது கேள்வி. 2026 February 1 அன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட மிக வலிமையான சூரிய ஒளிச்சுடர், அதாவது சோலார் பிளேர்னு சொல்லுவாங்க. சோ இதை எப்படி வந்து பிரிச்சிருப்பாங்கன்னா ABCMX அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகே, அந்த வெயிட்டேஜ் பொறுத்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ அப்படி பிரிச்சதுல எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சோலார் பிளேர். ஓகேங்களா? அதாவது சூரியன்ல இருந்து ஒரு பெரிய வெடிப்பு வந்து வெளியே வருது. அந்த வெடிப்பை வந்து ஆராய்ச்சி பாக்குறாங்க. அதனுடைய தன்மையை வைத்து ஒரு சில பிரிவா பிரிக்கிறாங்க. ABCMXன்னு பிரிக்கிறாங்க.
சோ அதில் இப்ப ரீசெண்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவுல இருந்து 8.3 அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சோலார் பிளேர் மோஸ்ட் பவர்ஃபுல் கேட்டகரி அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம பூமியில இருக்கக்கூடிய என்ன சொல்ல ஆஸ்திரேலியா, தெற்கு பசிபிக் பெருங்கடல், அதுக்கடுத்து நியூசிலாந்து, இந்த பகுதிகள் எல்லாம் அதனுடைய வானொலி இருக்குல்ல, ரேடியோ ஃப்ரீக்வன்சி தடையா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப எவ்வளவு இம்பாக்ட், எங்க சூரியன்ல இருந்து நம்ம இங்க வரக்கூடிய கதிர் வந்து 8 செகண்ட்ல வருமா? சோ அப்ப அதோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அந்த வெடிப்பு இந்த இப்படிதான் வெடிச்சு வெளியே வந்திருக்கும். இந்த பிக்சர்ல பாக்குறீங்க, வெடிச்சு வரும். சோ அது வந்து இவ்வளவு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஸ்பெஷல் டெலஸ்கோப், அது வழியா வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து டிலீட் பண்ணிருக்காங்க காமெட்ஸ்ல, அதாவது வால் நட்சத்திரத்துல. ஒவ்வொரு வால் நட்சத்திரம் ஆராய்வாங்கப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், ஹியூபிள் டெலஸ்கோப், இந்த மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்களா? சந்திரா டெலஸ்கோப். சந்திரா டெலஸ்கோப் யாரோட இது? இஸ்ரோவுடையதா, அமெரிக்காவின் நாசாவுடையதா? தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து வானத்துல இருக்கக்கூடிய டெலஸ்கோப். ஓகேங்களா? சோ அந்த டெலஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா 31 அட்லஸ் அப்படிங்கிற ஒரு காமெட். ஓகேங்களா? சோ அந்த காமெட் வந்து பாத்தீங்கன்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அதுக்கப்புறம் மீத்தேன் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மெத்தனால் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன டெலஸ்கோப் அப்படின்னு கேட்டா ஸ்பியர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப். இப்ப ஜேம்ஸ் வெப்பா இருக்கட்டும், ஹபிளா இருக்கட்டும், சந்திரா, இது எல்லாமே வந்து எல்லாமே 4மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் தான் வானத்துல இருக்கக்கூடிய. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட டெலஸ்கோப் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அது நம்ம தனியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப் 2 மெயின்ஸ்க்கு இல்ல குரூப் 1 மெயின்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இந்த ஸ்பியர் எக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட நிறைய இது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நாவல் ஈகோ ஃப்ரெண்ட்லி போட்டோ டிடெக்டர் டெவலப்டு பை இந்தியன் ரிசர்ச் பேஸ்ட். யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டா, இந்த போட்டோ டிடெக்டர்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப வந்து எக்ஸ்ரே மாதிரி, ஓகேங்களா, மருத்துவ இடத்துல எல்லாம் பயன்படுத்தக்கூடியது. ஒரு மனிதன் இருக்கானா இல்லையா அவனை பத்தி தெரிஞ்சுக்க கூடியது. அதாவது ஒரு டிடெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல, இப்ப கேமரால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் விஷன் மோட்னு சொல்றோம், அந்த மாதிரி. ஓகே, சோ போட்டோனால லைட் அர்த்தம், இந்த இடத்துல உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இது. அதுவும் லெட் இல்லாம, லெட் ஈயம் இல்லாமல் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அது டபுள் பெரோஸ்பிகைட் CS2 AgBIBr6 அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனப்படும் இரட்டை பெரோவ்ஸ்கைட் பொருள் அடிப்படையாக கொண்ட மற்றும் ஈயம் இல்லாத அப்படின்னு சொல்றாங்க, லெட் ஃப்ரீ. ஓகேங்களா? சோ அதான் விஷயம். இது யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் ரிசர்ச் அகாடமி ஹைதராபாத், அவங்க தான் வந்து ஹைதராபாத்ல ஒரு அமைப்பு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் அண்ட் மெட்டலர்ஜி ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க. சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய பவுடர் அண்ட் மெட்டலர்ஜி ரிசர்ச் சென்டர் ஹைதராபாத் அண்ட் IIT ஹைதராபாத், இந்த ரெண்டும் இணைந்து தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது எரிசக்தி துறையில் அதித்துறை அதன் கதிர்வீச்சு பாதுகாப்பு விதிகளில் இருந்து எந்த கொள்கையை நீக்கியுள்ளது? யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் சேஃப்டி ரூல்ஸ்ல இருந்து ஒரு சிலதை நீக்கிருக்காங்க. அது என்னன்னு கேட்டா அலாரா. ஓகேங்களா? சோ இது வந்து அலாரானா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, ALARA, as low as reasonable achievable. ஓகேங்களா? சோ ரீசனபிள் அச்சீவபிள் அதை வந்து நீக்கி இருக்கிறாங்க. இதை பத்தி பெருசா கொஸ்டின் வருமானு தெரியல, பட் ஜஸ்ட் இந்த அலாரா அப்படிங்கிறது எந்த நாட்டோட தொடர்பு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமா இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா, மிக மிக முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. இங்க பாருங்க, வன்ஜீவ் தீதி. தீதினா பெண்கள்னு அர்த்தம். இப்ப மேற்கு வங்காள முதல்வரை வந்து தீதினு தான் அழைப்பாங்க. ஓகேங்களா? அக்கா அப்படின்னு வரும். ஓகேங்களா? வன் அப்படின்னா வந்து வனம், ஜீவினா வந்து ஜீவிதம், அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருள். சோ அப்ப வனத்தை பாதுகாக்கிறதுக்காக பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஒரு 17 கிராமங்கள்ல இருந்து 17 வில்லேஜ்ல இருந்து 18 பெண்கள், அதுவும் பட்டம், அதாவது கல்வி அறிவு உடைய பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து இந்த பலாமு டைகர் ரிசர்வ் ஜார்க்கண்ட்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா புலிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த கருவியை வச்சு காலை அப்படி கவட்ட மாதிரி பிடிச்சுக்கும். அதுக்கப்புறம் ரம்பம், காட்டை அழிக்கக்கூடியது, இந்த மாதிரி போச்சிங் அண்ட் டீஃபாரஸ்டேஷன் பண்றதுல இருந்து அவேர்னஸ் பண்றதுக்காக கொண்டு வர்றாங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஜார்க்கண்ட்லயே எங்க அப்படின்னு கேட்டா காரு அப்படின்னு ஒரு மலைத்தொடர், அங்கதான் பண்றாங்க. சோ அப்ப கொஸ்டின் என்ன வரும்னா, இந்த பலாமு டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல இருக்கு. காரு மலைத்தொடர் எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, காலபகோஸ் ராட்சச ஆமைகள் ஏன் சுற்றுப்புற சூழல் பொறியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப இந்த ஆமை இருக்குல்ல, நீங்க பாக்குறீங்க, இந்த ஆமை சுத்தமா அழிஞ்சிருச்சு. அதை என்ன பண்றாங்கன்னா 40ல இருந்து ஒரு 60-65% DNA வச்சு அதை மீட் எடுத்திருக்காங்க. அதை மீட் எடுத்து அதை வந்து திருப்பி அந்த கேலபகோஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை விடுறாங்க. ஓகேங்களா? சோ ஒரு 150+ இருக்கக்கூடியதை விடுறாங்க. சோ இது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கேலபகோஸ் ஐலாண்ட் ஈக்வடார்னு சொல்லுவாங்க. ஈக்வடார் நாட்டுக்கு அருகாமையில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு. இந்த தீவை பார்த்துதான் சார்லஸ் டார்வின் வந்து தியரியவே வந்து பாத்தீங்கன்னா டார்வின்ஸ் கோட்பாட்டை எழுதியிருக்காரு.
ஓகேங்களா. அந்த தீவை போய் தான் வந்து எழுதியிருக்காரு. நிறைய அந்த ஐஸ் ஏஜ் அந்த மாதிரி திரைப்படத்துல எல்லாம் அந்த தீவு பத்தி எல்லாம் காமிப்பாங்க. ரைட், சரி. இப்ப அடுத்தது பாருங்க, இதுதான் நான் வந்து ஷார்ட் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மை கேஸ்ட் இஸ் ஹியூமனிட்டி, என்னுடைய ஜாதி மனிதநேயம். அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து இந்த ஹிந்திலயோ மராத்தியில சொல்லியிருப்பாங்க. ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஹிந்தியோ மராத்தியில வந்திருக்கும். மானவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மே ஜாத் மேன் ஜாத் மானவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மராத்தி தெரியாது. ஸோ அதனால அதுல மான்ஜாத் மானவ்னு சொல்லுவோம். மானவனா மனிதன் அப்படின்னு அர்த்தம், ஜாத் அப்படின்னா ஜாதின்னு அர்த்தம். சோ இது எங்கன்னு கேட்டா சவுண்டாலாம் நல்லா சவுண்டா சொல்லியிருக்காங்கப்பா இந்த கிராம சபையில. ஓகேங்களா. சோ இதை பத்தி நீங்க ஷார்ட் வீடியோ பாருங்க, இன்னும் உங்களுக்கு விவரம் வந்து இருக்கும். ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 100வது வேர்ல்டு திங்கிங் டே. நல்லா கவனிங்க, 1926ல இந்த வேர்ல்டு திங்கிங் டே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. சோ அது நடந்து 100 வருஷம் ஆயிடுச்சான் பெண்களுக்காக. ஓகேங்களா. சோ வேர்ல்டு திங்கிங் டே February 22 நடக்குது. யார் யார் பண்றாங்கன்னா பெண் சாரணர் மற்றும் பெண் கைடு, கேர்ள்ஸ் கைடு அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கவுட், இவங்க 2 பேரும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அதனுடைய கருப்பொருள் என்னன்னா அவர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், நமது நட்பு அப்படின்னு ஒரு கருப்பொருள் வந்து இருக்கு. இதுதான் கேட்பாங்க. ரைட், சோ இவ்வளவு நேரம் பார்த்திருப்பீங்க. சோ நிறைய தகவல்கள் இதுல ஆளுமை குறித்து ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா கவனிங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் குறித்து ஒரு புத்தகம் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் த ஈட்டர்னல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய எம்பி இருந்து பிரதமர் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, அந்த புக்ல இருக்கு. அடுத்தது பங்கஜ் அத்வானி. பங்கஜ் அத்வானினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு. வாட் லைவர் வின் சாம்பியன் கப் 2026 மற்றும் பிராண்ட் அம்பாசிடரா வந்திருக்காரு பங்கஜ் அத்வானி அவர்கள். ரைட், இதுதான் ரேபிட் ரிவிஷன். கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம வந்து ஆன்சர் கீ மாதிரி கொடுத்துருப்போம். ரைட், சோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நமக்கு வசம் படும். சோ தேங்க்யூ சோ மச். டெய்லி வீடியோவை பாருங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, டெய்லி கதை மாதிரி படிச்சீங்கனாலே போதும். வரக்கூடிய எக்ஸாம் அப்படி அடிச்சு தூக்கலாம், தட்டி தூக்கலாம். நம்ம தான் வந்து வரக்கூடிய 2026 குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், உள்ளுக்குள்ள போறோம். தமிழுக்கான கிளாஸஸ் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஜிகேக்கான கிளாஸஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஜெய்ஹிந்த்.